எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பொறுப்பு தனி மனிதர் மட்டுமல்ல, எல்லோரும் தான் என்று நடிகர் அஜித்குமார் முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த வழக்கில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. விஜய் ஒரு உச்ச நடிகராகவும் இருப்பதால் அரசியலில் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலும் கரூர் சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் இந்திய திரையுலகின் பல முன்னணி நடிகர்கள் கரூர் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்தனர். அந்த வகையில் கரூர் சம்பவம் குறித்து நடிகர் அஜித்குமார் மனம் திறந்துள்ளார். திரைத்துறையில் மட்டுமல்லாது கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல், ஏரோ மாடலிங் போன்ற பல்வேறு துறைகளில் அஜித்குமார் சாதனை படைத்து வருகிறார். அதற்காக சமீபத்தில் அவருக்கு மத்திய அரசு பத்ம பூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா என்ற சேனலுக்கு அஜித்குமார் பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இது குறித்து அவர் கூறுகையில், கரூர் கூட்ட நெரிசலை வைத்து தமிழ்நாட்டில் நிறைய நடந்துவிட்டது. கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லை, அனைவருமே பொறுப்பு என்று நடிகர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு அஜித்குமார் பேசினார். அதிக பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை கூட்டுவதில் ஒரு வெறி கொண்ட சமூகமாக மாறிவிட்டோம் என்றும் இது முடிவுக்கு வர வேண்டும் எனவும் அஜித்குமார் கவலையுடன் கூறினார். கிரிக்கெட் போட்டிக்கும் கூட்டம் வருவதாகவும் அங்கு இதுபோன்ற விபத்துகள் ஏன் நடப்பதில்லை என்றும் கேள்வி எழுப்பிய அஜித்குமார், ரசிகர்களின் சினிமா கொண்டாட்டங்களை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டுவதும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று வேதனையுடன் குறிப்பிட்டார். நடிகர்கள் மீது ரசிகர்கள் அன்பு வைத்தால் போதும் எனவும் அன்பை காட்டுவதற்கு பல்வேறு வழிகள் இருப்பதாகவும் அஜித்குமார் அறிவுறுத்தினார். விஜயின் சக போட்டி நடிகரான அஜித்குமார் இத்தகைய கருத்தை கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.